பேரன்பு சீரியல் ஜூன் 29 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, கார்த்திகோட அப்பா மாமா சண்மதி 3 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னம்மா சாப்பிட்ற அப்படின்னு கார்த்திகோட மாமா கேட்கவும், சாப்பிட்றதுக்கா இங்கே வந்தோம் அப்படின்னு சண்மதி கேட்குறாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு தானம்மா இங்கே வருவாங்க அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்ல, அது மற்றவங்களுக்கு, நம்மளுக்கு இல்லை, நம்ம பேச வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க சண்மதி. சாப்பிட்டு பேசலாமேம்மா அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்ல, இல்லை பேசிட்டு சாப்பிட்லாமேங்கிறாங்க சண்மதி. ஏமா இப்படி கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற அப்படின்னு கார்த்திகோட மாமா கேட்கவும், உங்ககிட்ட அப்புறம் வேறு எப்படி பேசுறது? உங்களை முன்ன பின்ன எனக்கு தெரியாது. என்னை பார்த்ததுமே எங்கள் வீட்டுக்கு போய் என்னை பொண்ணு கேட்டிருக்கீங்க, அதுவும் எனக்கே தெரியாமல் அப்படின்னு சண்மதி சொல்ல, உங்ககிட்ட எப்படிமா கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க கார்த்திகோட அப்பா. ஏன் கல்யாணத்தை பற்றி என்கிட்ட தான் நீங்கள் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தானே உன்னை பார்க்க வந்திருக்கோன்னு கார்த்திகோட அப்பா சொல்ல, அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்ல, ஏமா உன் வீட்டுக்கு போகாமல் உங்ககிட்டயே கேட்டிருந்தா சரின்னு சொல்லியிருப்பியாமா அப்படிங்கிறாங்க கார்த்திகோட மாமா. உடனே சண்மதி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா சிரிக்கிற அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி ஃபூலிஷாக பேசுகிறவங்கள பார்த்தா எனக்கு கோவம் வரும், ஆனால் இப்போ என்னவோ தெரியல எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏமா சிரிப்பு வருதுன்னு கேட்கவும், அது என்னமோ தெரியல, இப்போ நீங்கள் ஏமான்னு கேட்குறீங்களே அதனால் கூட இருக்கலாம், அப்பாவித்தனமாக கேட்குறீங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிறாங்க கார்த்திகோட அப்பா. அப்பாவின்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? அதுக்கு முட்டாள்னு இன்னொரு பேரும் இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்க, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கம்மா, எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்ல, இதை பாருங்க அங்கிள், என்னை பார்க்குற எல்லாருக்கும் என்னை பிடிக்கும், அதுக்காக நான் தான் அழகின்னு சொல்ல வரல, நீ அழகிதாம்மா, உலகத்திலேயே பெரிய அழகி அப்படிங்கிறாங்க கார்த்திகோட அப்பா. நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கம்மா அப்படின்னு கார்த்திகோட மாமா சொல்ல, இதை யாராவது யூத்தாக இருக்கிறவங்க சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பனோ என்னவோ, இந்த அங்கிள் உட்காந்து சொல்கிறது நான் கேட்குறது என்னோட பேட் டைம் அப்படின்னு சண்மதி சொல்ல, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, உனக்கு உன்னை பற்றி தெரியல, உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோங்கிறது உனக்கு புரியலை அப்படின்னு கார்த்திகோட மாமா சொல்ல, ஆமாம் எனக்கு புரியல, ஏன்னா நான் பச்சை குழந்தை இல்லை, எனக்கு புரியாது, என் 2 பேரும் என்ன விளையாடுறீங்களா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சண்மதி கேட்க, ஏமா இப்படி கோவப்பட்டு பேசுகிறேங்கிறாங்க கார்த்திகோட மாமா. நீ கோவமாக பேசிட்டலம்மா, அதுதான் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், யாருக்கப்பா அப்படின்னு சண்மதி கேட்கவும், என்னம்மா வானதி, நீ தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லவும், இதை பாருங்க அங்கிள், நான் வானதி இல்லை, சண்மதி, டாட்டர் ஆஃப் ஐயப்பன் பாண்டியன், தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாமல் கிளம்புறீங்களா, என்னை கோவப்படுத்தாதீங்க, உங்கள் கூட நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்ததே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அதிர்ஷ்டங்கிறாங்க கார்த்திகோட அப்பா. பேர் அதிர்ஷ்டம், உன்னை ஏன் கடவுள் எங்கள் கண்ணில் காட்டணும், நாங்கள் ஏன் உன் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கணும், எங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குமா, இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைன்னு நான், என் மனைவி, என் மகன், இவர் எல்லாருமே தவச்சிட்டு இருக்கும்போது ஒரு நிலா மாதிரி நீ வந்த அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்ல, அங்கிள் நீங்கள் இப்படியெல்லாம் பேசி என் மனசை மாற்ற முடியாது, நான் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வந்ததே உங்களுக்கு நான் முடிவு கட்டணும் தான் அப்படின்னு சண்மதி சொல்ல, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, இது முடிவு கட்டுற நேரம் இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்குற நேரம் அப்படின்னு கார்த்திக் மாமா சொல்லிட்டு இருக்க, என் மனசை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல, ஒரு பொண்ணு கல்யாணத்தை பற்றி யோசிக்கும் போது தனக்கு வரப்போகிற புருஷன், மாமனார், மாமியார், நாத்தனார் எல்லார பற்றியும் யோசிக்கணும். அப்படி யோசிக்காம யாரோ ஒருத்தருக்காக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக கழுத்தை நீட்டிட்டு கடைசியில் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை வீணாக போயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்திகோட அப்பா, அடடா என் மருமக என்ன அற்புதமாக பேசுகிறா அப்படிங்கிறாங்க. அங்கிள் ஏன் இப்படி மடத்தனமாக பேசுகிறீங்க, மருமகன்னு சொல்கிறீங்க, நான் என்ன உங்கள் மருமகளா அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் கார்த்திகோட மாமா, அம்மா நீ என் மக மாதிரிமா அப்படின்னு சொல்ல, புத்திசாலித்தனமா, உங்களுக்கு நான் மகனா அவருக்கு நான் மருமகளா, எனக்கு ஏன் உங்கள் மேலே கோவம் வரலன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அங்கிள், ப்ளீஸ், எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது, சரி 2 பேரும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க, உடனே கார்த்திகோட மாமா, பார்த்தீங்களா சம்பந்தி எவ்வளோ அக்கறையாக கேட்குது அப்படின்னு சொல்ல, அக்கறையெல்லாம் ஒன்றும் இல்லை, காஃபியோ டீயோ வாங்கி கொடுத்துட்டு என் பின்னாடி வராதிங்க, கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க, என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான், என்கிட்ட நீங்கள் பேசுகிறதே டோட்டல் வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க சண்மதி. அங்கிள், என் ஃப்ரெண்டு பொண்ணு பார்க்க வந்துட்டு என்னை பார்த்துட்டு கடைசியில் என்ன உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, மாமா டென்ஷன் ஆகாதம்மா அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து கொடுக்குறாரு கார்த்திகோட மாமா. அப்படியே சண்மதிக்கு பொறையறவும் உடனே தண்ணி எடுத்து கொடுத்து தலையை தட்டி விடுறாரு கார்த்திகோட மாமா. காரணம் இல்லாமல் நேற்று நான் உங்களை பொண்ணு பார்க்க வரல அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்லவும், என்ன காரணம், என்ன உங்கள் வீட்டு மருமகளாக ஆசைப்பட்டிருக்கு, அப்படி என்ன காரணம், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி வானதியோட ஃபோட்டோ எடுத்து மொபைலில் காட்டுறாங்க சண்மதி கிட்ட கார்த்திகோட அப்பா. அதை பார்த்து உடனே ஆச்சரியப்பட்டு, இது என்னோட ஃபோட்டோ, என் ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா அது என் பொண்ணு வானதியோட ஃபோட்டோங்கிறாங்க கார்த்திகோட மாமா. அதில் பாருமா நிறைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லவும் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க சண்மதி. வானதி எங்கள் வீட்டு அதிர்ஷ்டமா, எங்கள் வீட்டு சந்தோஷம், நாங்கள் செஞ்ச பாக்கியமா அவள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தது, ஆனால் இப்போ அவள் இல்லை, ஆனால் ஊர் ரூபத்தில் அவளை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்குறோம், இருண்டு போன எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஒளி விளக்கா நீ வரணுமா, யோசிமா, நிதானமாக யோசி, ஆனால் தயவு செஞ்சு நல்ல முடிவாக சொல்லுமா
இந்த ஃபோட்டோவையெல்லாம் நான் உன் மொபைலுக்கு அனுப்புகிறேம்மா, நீ நிதானமாக பாருமா அப்படின்னு கார்த்திகோட அப்பா சண்மதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ராஜேஸ்வரி வானதியோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க பேசினது, சிரித்தது, ராஜிமா கிட்ட அன்பாக இருந்தது, இது எல்லாத்தையும் ராஜேஸ்வரி அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு சண்மதி வானதியோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சு பார்க்குறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறத அவங்க கவனிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ராஜி பூஜை பண்ணுறாங்க. இதை பார்த்து கார்த்திகோட அப்பா, என்னம்மா காலையிலேயே பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதுதான் சரின்னு பூஜை பண்ணினேன் அப்படிங்கிறாங்க ராஜி. சரிம்மா, 2 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற, பேசாமல் ஒரு சேஞ்சுக்கு கோயிலுக்கு எங்காவது போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க நான் எங்கேயும் போகல அப்படிங்கிறாங்க ராஜி. இல்லைம்மா ஒரு சேஞ்சுக்கு போயிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லவும், அப்படி என்ன கோவம் சாமி மேலே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் கோவம் தான் அப்படிங்கிறாங்க கார்த்திக். எந்த சாமி எங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திக் அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. இல்லைடா அம்மா பேசாமல் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும், கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகோட அப்பா சொல்லவும், என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏம்மா நீ ஒரு வேளை அந்த கோயிலுக்கு போனேன்னா நாங்கள் பார்த்த சண்மதியை நீயும் பார்க்க வாய்ப்பு இருக்குது, பேசாமல் நீ போயிட்டு வாயேன் நாளைக்கு அப்படிங்கிறாங்க கார்த்திகோட அப்பா. சரிங்க போகிறேங்கிறாங்க ராஜியும். அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி ராஜேஸ்வரி கோயிலுக்கு போகிறாங்க. சண்மதியும் அந்த கோயிலுக்கு வராங்க. எப்படியோ சண்மதியை ராஜேஸ்வரி பார்த்துடுறாங்க, பின்னாடியே ஓடுறாங்க. சண்மதியும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கடைசியாக கிளம்புறாங்க. ராஜேஸ்வரி வானதின்னு கூப்பிட்டே ஓடி வராங்க. ஆனால் சண்மதி பார்க்காமே போயிடுறாங்க. உடனே ராஜி மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக கார்த்திகோட அப்பாவும் மாமாவும் வந்துடுறாங்க. ராஜிமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு, அப்புறம் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் பார்த்துங்க வானதியை பார்த்தேன், நான் கூப்பிட்டேன், ஆனால் அவள் என்னை பார்க்காமையே போயிட்டா அப்படின்னு சொல்லவும், அவள் அப்படிதாம்மா போவா, ஏன்னா அவள் வானதி இல்லை சண்மதி அப்படிங்கிறாங்க கார்த்திகோட அப்பா. நான் வானதியை பார்க்கணுங்க, நான் எப்படியாவது பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லவும், பார்க்கலாமா பேசலாம் அப்படிங்கிறாங்க கார்த்திகோட அப்பா. கடவுளே என் மருமக எனக்கு திரும்பவும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.